தியானத்துக்கு நேராக கடந்து வரும். சரியா? அப்போது இன்றைக்கு உள்ளதான பிரசங்கம் ஏற்கனவே நம்ம கடந்த 2 வாரமாக சின்ன சின்ன குறிப்புகளாக தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு அந்த பிரசங்கத்தை முழுமையாக அவங்கள்ட்ட பேச போகிறோம். ஓரளவு புரிகிற அளவுக்கு புரிஞ்சுக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ஸ்டடி போல் உங்களோடு பேசிட்டு அதுக்கு பிற்பாடு ஒரு தூது போல் உங்களோடு பேச விரும்புகிறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசுப்பா உயிரோடு இருந்தபோது சொல்லி போன வார்த்தை, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து மறுபடியும் உங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக்கொள்ள. முதலாவது முறை இயேசுப்பா பூமிக்கு வந்தாங்க. பாவத்தின் சம்பளமாக மரணத்தை ஏற்று மனுகுலத்தின் மீட்புக்காக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்கிற ரட்சிப்பின் வேலையை இந்த பூமியில் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவராக இயேசுப்பா அந்த வேலையை முடித்து உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தோடு பரலோகத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. இப்போ அவர் மேலே இருக்கிற அனுபவத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பூமியிலே சபையாகிய சத்திரத்துக்குள்ளே தெய்வ ஜனங்களுக்குள்ளே வாழ்கிற அனுபவத்தில் இருக்கிறார். இனி ஆண்டவருடைய கிருபையினாலே முதலாவது முறை ஆண்டவராக இயேசுப்பா வந்தார் என்பதை முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ புறஜாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஆண்டவராக இயேசுப்பா பூமிக்கு வந்தார் என்பதை ஏற்று இன்றைக்கு நம்பக்கூடிய இடத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த ஆண்டவராக இயேசுப்பா 2வது முறையாக திரும்பி வருவார். அல்லேலூயா. அவர் வரும்போது அவரை சந்திக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவரை சந்திப்பதற்குரிய ஆயத்தமுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுப்பாவுடைய ராஜ்யத்திலே, அதாவது பரலோக ராஜ்யத்திலே, நித்திய ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் பிரவேசிக்கிறவனாக இருக்கும்போது எப்படி இருப்பான் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம். மறுரூபமாக்கப்பட்டவள், அதாவது உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தினுடையவர்களே வாழ்க்கை, அவளுடைய சரீரத்தின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவளாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த பிரசங்கத்தின் முதலாவது பிரசங்கத்தின் அன்னைக்கு நாம் அதை சொன்னோம். 1வது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் அடிப்படையிலே வாசல்கள் பூட்டி இருந்தன. யாரும் இயேசுப்பா உள்ள வருவதற்கு வாசலை திறக்க வேண்டியதில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுப்பா அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்படியானா உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் பார்ப்பதற்கு நன்றாக தெரிகிற விதத்தில் இருக்கும். ஆனால் கதவு திறந்து வரவழைக்க வேண்டியதில்லை. தானாகவே உள்ளே போகக்கூடிய தன்மையிலே அந்த சரீரத்தின் தன்மை இருக்கும். 2வது மத்தேயு சுவிசேஷம் 28:9 படியாக தொட்டு உணரக்கூடிய அனுபவத்திலே அந்த சரீரத்தின் தன்மை இருக்கும். தொட்டு உணரலாம். தொட்டு இது இன்னார் தான் அப்படிங்கிற அளவுக்கு தொட்டு உணர்கிற அனுபவத்தில் அந்த சரீரத்தின் தன்மை இருக்கும் என்று சொன்னோம். 3வதாக லூக்கா சுவிசேஷம் 24:15 25 32 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த சரீரம், அந்த உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தில் உள்ளதான அந்த சரீரம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற விதத்திலே அந்த மனிதன் அல்லது அந்த நபர் காணப்படுவார்கள் என்கிற விதத்திலே உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம். 4வதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போமானால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போமானால், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளலாம். எந்த நம்பிக்கை உள்ள எவனும் அவர் இருக்கிற வண்ணமாவே அவரை தரிசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப 4வது அங்கவீனம் இருக்காது. உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே அங்கவீனம் என்ன செய்யாது, இருக்காது. அதனுடைய அர்த்தம் என்ன, நம்ம நல்லா அதை விளக்கி சொன்னவங்களுக்கு என்ன, கருப்பு வெள்ளை குட்டை நெட்டை கட்ட முடி நெட்ட முடி இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, பல்லு பெரிய பல்லு. சிலர் பாருங்க எவ்வளோதான் சிரிக்கணும்னாலும் சிரிக்க விரும்பாமல் பல்ல மூடி மூடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா சிரிச்சா பல்ல பார்த்து யாரும் என்ன செய்திருவாங்க, பயந்துருவாங்க. சிலருக்கு சிங்க பல்லு, தெத்து பல்லு, பலவிதமான வகையில் என்ன செய்யும்,
பல்லுகள் அமைஞ்சிருக்கும். இந்த அங்கவீனங்கள் என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வியாதி இது ஒன்றுமே கிடையாது. அங்கவீனத்துக்குரிய எந்த சூழ்நிலையும் அந்த உயிர்த்தெழுந்த மறுரூபத்தின் சரீரத்தில் இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசிக்கும் போது, பசி, தாகம், துக்கம், வேதனை, கண்ணீர், கவலை, மரணம் என்கிற அனுபவமே என்ன செய்யாது, இருக்காது. உயிர்த்தெழுந்த சரீரத்தில் மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரத்தின் தன்மையிலே பசி, தாகம், என்ன சொல்லலாம், என்ன சொல்ல போனால் துக்கம், வேதனை, கண்ணீர், கவலை, புலம்பல், மரணம், அலறுதல், இந்த மாதிரிப்பட்ட அனுபவமே இருக்காது. 6வது லூக்காஸ் விசேஷம் 20:35-36 வாசிக்கும் போது, லூக்காஸ் விசேஷம் 20:35-36 வாசிக்கும் போது, மாம்ச சிந்தை, குடும்ப வாழ்க்கையின் அனுபவங்கள், இப்படிப்பட்டதான எந்த விதமான உறவுகளும் அங்கே கிடையாது. கொடுக்கல் வாங்கல், பிள்ளையை கட்டி கொடுக்கணும், பிள்ளையை பெறணும், இந்த மாதிரிப்பட்டதான எந்த விதமான இதே கிடையாது. திருமணம், இப்படிப்பட்டதான காரியங்களே கிடையாது. மாம்சீகமான சிந்தைகளும் மாம்சீகமான இந்த உலகத்தில் காணப்படுகிற குடும்ப வாழ்க்கையின் அனுபவமும் இருக்காது. 7 வேதத்தில் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் இம்மீடியட்டாக ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எங்கே போகணுமோ அங்கே போகிற அளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஒரு அனுபவத்திலே காணப்படும். அது என்று சொல்லி அப்படி நாம் உங்களுக்கு சொன்னோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த அனுபவத்துக்குரியவளாய் நாம் மாற்றப்படுவதற்கு, திரும்பி வருகிற இயேசுவை நம்ம சந்திப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் தன்மை, சிகப்பு நூல் கயிற்றின் தன்மை நமக்கு தேவை என்று சொன்னோம். ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்த விஷயத்தை உங்களுக்கு நல்லா சொன்னோம். இன்றைக்கு அதை உங்களுக்கு தெளிவாய் சொல்லி போக விரும்புகிறோம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வருகிற இயேசுவை சந்திப்பதற்கு நிச்சயமாய் அவருடைய இரத்தத்தின் தன்மை, அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள தேவை. இன்றைக்கு அநேக என்போன்ற ஊழியர்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு பாவத்தை மன்னிக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாய் ஆழத்துவமாய் பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்தை மாத்திரம் மன்னிக்கிற இரத்தம் அல்ல. ஆண்டவராகிய இரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாது, அந்த இரத்தத்துக்குள்ள இல்லாதது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த இரத்தம் மிகப்பெரிய ஆசீர்வாதமான இரத்தம். அந்த இரத்தம் மன்னிக்கிற இரத்தம், அந்த இரத்தம் பரிந்து பேசுகிற இரத்தம். அந்த இரத்தத்துக்குள்ளே கசப்பு, பகை, வைராக்கியம் இருக்காது. அந்த இரத்தம் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே, சிகப்பு நூல் கயிற்றின் அனுபவத்திலே ஒரு மனிதனின் வாழ்க்கைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் தன்மை இருக்குமானால், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மற்றவர்களை மன்னிப்பது மிக எளிதான விஷயமாக இருக்கும். அந்த இரத்தத்தின் தன்மை அவனுக்குள்ளே இருக்குமானால், மற்றவர்களுக்காக அவன் பரிந்து பேசுவது மிக எளிதான விஷயமாக இருக்கும். அந்த இரத்தத்துக்குள்ளே பகை வாழ முடியாது. அந்த இரத்தத்துக்குள்ளே கசப்பின் அனுபவம் இருக்க முடியாது. அந்த இரத்தத்துக்குள்ளே வைராக்கியத்தின் அனுபவம் இருக்க முடியாது. அந்த இரத்தம் அவ்வளவு அருமையான இரத்தம். ஆகையால் இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த, கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வ பிள்ளையா இருந்து, ஒருவேளை ஒரு காலத்தில் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னித்தார் என்கிற மன்னிப்பின் அனுபவத்திலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையா இருந்தும் இன்றைக்கு அந்த இரத்தத்தின் தன்மை உனக்குள் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே பகை வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே கசப்பின் தன்மை இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே மாம்சீகமான வைராக்கியின் தன்மை இருக்க முடியாது. இன்றைக்கு உங்கள் இரத்தத்தின் தன்மை ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மன்னிக்கிற தன்மை உள்ள இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிந்து பேசுகிற இரத்தம். இன்றைக்கும் நீங்களும் நானும் இந்த பூமியில உயிரோடு இருப்பதற்கு, ஏன் உலகத்தில் இருக்கிற துன்மார்கள், அநியாயக்கால், அக்கிரமக்கால் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட இன்றைக்கும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மன்னிப்பை கொடுத்த இரத்தமாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிந்து பேசுகிற இரத்தமாய் இருப்பதுதான் அதற்கு காரணமாய் இருக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே இருக்கிற இன்னொரு அனுபவம் என்னவென்று சொன்னால், இந்த இரத்தம் வல்லமை உள்ள இரத்தமாய் இருக்கிறது. இந்த இரத்தம் எந்த சாத்தானையும் இந்த இரத்தம் துரத்தக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய இரத்தமாய் இருக்கிறது. மரணமே நேரிடாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். எப்படிப்பட்ட பிசாசையும், எப்படிப்பட்ட சத்துருவின் வல்லமை இந்த ரத்தம் ஜெயிக்கிற ரத்தமாக, ஒரு வல்லமை உள்ள ரத்தமாய் காணப்படுகிற இன்றைக்கு எத்தனையோ எண்ணி முடியாத பெந்தகோஸ்த ஊழியர்கள் செய்வன செய்யாவன பில்லிச்சூனியோன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, எத்தனையோ ஊழியர்கள் தங்களுக்கு விரோதமாக இருக்கிற வல்லமைகளை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விசுவாசிகள் பயந்து கொண்டிருக்க, ஒரு சொப்பனத்தை பார்த்து பயப்படுற கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு வல்லமை உள்ள ரத்தம். அது சாத்தானை ஜெயிக்க
ஜெயிக்கிற வல்லமை, ஜெயித்த வல்லமையாய் காணப்படுகிறது. அந்த இரத்தம் வியாதியை ஜெயிக்கிற வல்லமை உள்ள இரத்தமாய் காணப்படுகிறது. எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்கள் கூட இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த இரத்தத்துக்குள் இருக்கிற வியாதியை சுகமாக்குற வல்லமையை அனுபவிக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறாள். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த ஒரிஜினல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்குள்ள இல்லை என்பதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளை, கடந்த வாரங்களிலும் கூட இதை குறித்து உங்களுக்கு விளக்கமாய் சொல்லும் போது சொன்னோம், ஒரு 500 ரூபாய் தாள் நம்ம கையில இருக்குமானா இன்றைக்கு நாகர்கோயிலிருந்து நான் மதுரைக்கு போக முடியும், நாகர்கோயிலிருந்து திருச்சி வரைக்கும் கூட நான் போக முடியும் என்கிற விதத்தில் அந்த 500 ரூபாய் தாள் எனக்கு ஒரு விதத்தில் நம்பிக்கைக்கு ஏதுவாய் காணப்படுகிறது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரிஜினல் இரத்தத்தின் தன்மை உனக்குள் இருக்குமானால் அந்த இரத்தம் உன்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்கும் என்பதை இந்த கால வேளையிலே அந்த இரத்தம் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எண்ணி முடியாத தெய்வ ஜனங்களும் கூட இன்றைக்கு துரோகிகள் என்கிற இடத்திலே, எண்ணி முடியாத ஊழியர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே துரோகிகள் என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாள். என்ன துரோகிகள் தெரியுமா அருமையானவர்களே? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொன்னது போல, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னது போல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் தன்மை இன்றைக்கு இல்லை. வியாதி நேரங்களிலே, பலகீன நேரங்களிலே ஆண்டோட இரத்தத்தினால் கிடைக்கிற சுகத்தை இன்றைக்கு தெய்வ ஜனங்கள் அனுபவிக்க முடியாதபடி, எண்ணி முடியாத தெய்வ ஊழியர்கள் அனுபவிக்க முடியாத நிலவரத்திலே நிர்பந்தமான நிற்கதியான அனுபவத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை உள்ள இரத்தமாய் இருக்கிறது. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியை, அருமை தேவனுடைய பிள்ளையை, இந்த கால வேளையிலும் அந்த ஒரிஜினல் இரத்தத்தின் தன்மையை உனக்குள் கொண்டு வருவாயாக. அந்த இரத்தத்தின் தன்மை இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வாயாக. அந்த இரத்தம் சாத்தானை ஜெயித்த இரத்தம், அந்த இரத்தம் வியாதியை பரிகரிக்கிற இரத்தம். அந்த இரத்தத்துக்குள்ளே அருமையான தேவனுடைய பிள்ளை, சகல விதமான இந்த உலகத்தின் ஞானம், அறிவு, தெய்வீகமான எல்லா வல்லமையும் அந்த இரத்தத்துக்குள் காணப்படுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்குமானால், நீ பலகீனத்தோடு வந்திருப்பாயானாலும், வியாதியோடு வந்திருப்பாயானாலும், எப்படிப்பட்ட சாத்தானின் சோதனையோடு வந்திருப்பாயானாலும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து அந்த இரத்தத்தின் வல்லமையுடைய ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறுவாயானால் சாத்தானை ஜெயிக்கலாம், வியாதியை ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் காணப்படும் எல்லா துஷ்டத்தனத்தின் அனுபவங்களையும் நீ ஜெயிக்க முடியும். அந்த இரத்தம் வல்லமை உள்ள இரத்தமாய் காணப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அடுத்தபடியாக நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த இரத்தத்துக்குள்ளே பயம் கிடையாது அருமையானவர்களே. இந்த இரத்தம் மரணத்தை பார்த்து பயப்படுகிற இரத்தம் அல்ல. இந்த இரத்தம் நம்பிக்கையுடைய இரத்தம். இந்த இரத்தத்துக்குள்ளே அவநம்பிக்கை கிடையாது. இந்த இரத்தத்துக்குள்ளே அவிசுவாசம் கிடையாது. இந்த இரத்தம் தைரியம் உள்ள இரத்தம். இந்த இரத்தம் நம்பிக்கை உள்ள இரத்தம். இந்த இரத்தம் விசுவாசம் உள்ள இரத்தம். இன்றைக்கு எத்தனையோ எண்ணி முடியாத ஊழியர்களுக்குள்ளே மரண பயம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. செத்தா எங்க போவேன் என்கிற நம்பிக்கை இல்லாத விதத்திலே மரணத்தை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த வார்த்தையை நீ எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை உன் வாழ்க்கையிலே மரணத்தை குறித்த பயம் இருக்குமானால், இந்த கால வேளையிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அண்டைக்கு நீ வருவாயானால், இந்த இரத்தம் உன் வாழ்க்கையின் மரண பயத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கும். இந்த இரத்தத்துக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறது. இந்த இரத்தம் ஒரு மனிதனை விசுவாசமுடையவனாய், நம்பிக்கையுடையவனாய், தைரியமுடையவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நிறைய வழக்கம் சொல்லிட்டு போலாம். ஆண்டோட இரத்தம் பயப்படவே செய்யாது. அல்லேலூயா. சண்டை போட பயப்படாதுன்னு இல்லை. ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம். மரணத்தை குறித்து பயப்படாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த இரத்தத்துக்கு பட்சபாதம் கிடையாது. ஏழை பணக்காரங்க, படித்தவங்க படிக்காதவங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க, அழகுள்ளவங்க அழகு இல்லாதவங்க, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இந்திய தேசத்தான் வெளிநாட்டுக்காரன், மொழி வித்தியாசம், எந்த விதமான பட்சபாதமும் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, இந்த ரத்தம் எல்லாரையும் நேசிக்கிற ரத்தம். அல்லேலூயா. இந்த ரத்தத்துக்கு பட்சபாதமே கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற எல்லா மதங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட பட்சபாதங்கள், வேறு பிரிதலின் அனுபவம் இருக்கிறது. ஆனால் ஒரிஜினல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே இனஜன பந்துக்கள் என்கிறதான அனுபவத்திலே
மொழி வித்தியாசத்தின் அனுபவத்திலே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அனுபவத்திலே, படித்தவன் படிக்காதவன் என்கிற அனுபவத்திலே, ஐஸ்வர்யவான் ஏழை என்கிற அனுபவத்திலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அந்த ரத்தம் பட்சபாதம் இல்லாத ரத்தம். அந்த ரத்தம் ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு ஊழியனுக்குள்ளே கிரியை செய்யுமானால் பட்சபாதம் கிரியை செய்யாது. எனக்கு தெரிந்த விதத்திலே மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன், குமரி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில தெய்வ ஊழியர்கள் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணி எவ்வளவோ ஜனத்தை கூட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு சம்பந்தம் பார்க்கும்போது, பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்கும் போது தங்களுடைய ஜாதி மாற்றி, தங்களுடைய அந்த சொந்த குடும்பத்தின் அனுபவத்தை மாற்றி பெண் எடுக்கவோ மாப்பிள்ளை எடுக்கவோ விரும்பாம இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஜாதியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்திருக்காள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இல்லாததுதான் காரணம். நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லா ஊழியம் செய்வாங்க, எல்லா ஜனத்தை நேசிக்கிறது போல செய்வாங்க, அவங்க சபையில எல்லா ஜாதி மக்களும் இருப்பாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில் அவங்க பிள்ளைகளுக்கு பொண்ணு பையனுக்கு பொண்ணு பார்த்தா அவங்க ஜாதியில உள்ள ஒரு பிள்ளையை தான் கட்டி வச்சிருக்காங்க. குமரி மாவட்டத்தில் எண்ணி முடியாத ஊழியர்களை சொல்ல முடியும், திருநெல்வேலி மாவட்டத்தில் எண்ணி முடியாத ஊழியர்களை சொல்ல முடியும், தமிழ்நாட்டுக்குள்ள எண்ணி முடியாத ஊழியர்களை சொல்ல முடியும். இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ பேர் கிறிஸ்தவ சபையில் இருக்கிறது போல பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸுடைய வாழ்க்கை கூட இருக்குது. பேர் கிறிஸ்தவ சபைகளிலும் சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் மற்றவர்களை நேசிப்பாங்க, எங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, எல்லா ஜாதியில இருக்கிற ஜனங்களும் சபைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும் போது, சம்பந்தம் பார்க்கும் போது அவங்க ஜாதியை விட்டு தாழ்ந்த ஜாதிய, அவங்க தாழ்ந்த ஜாதியா நினைக்கிற இடத்துல பெண் எடுக்கவும் மாட்டாங்க, மாப்பிள்ளை எடுக்கவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரிஜினல் இயேசுவின் ரத்தம் அவங்களுக்குள்ள இல்ல. அல்லேலூயா. பட்சபாதம், ஜாதி பார்க்கறாங்க, சொல்லிக்கிடுவாங்க, அறுத்து விட்டா ஒரே ரத்தம் தான் போகுது. போய் சொல்லுங்களாம் பார்ப்போம். நல்ல பையன் இருக்கான், கெட்டிக்கிட்டீங்களான்னு அவங்க மகளை கேளுங்களாம் பார்ப்போம். இல்லை, என் வீட்டுக்காரரு குடும்பம் வந்து இப்படி பார்ப்பாங்க. நான் அந்த பொண்ணு பார்க்க வரும்போது இது பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவேன், ட்ரேட்மார்க் பார்ப்பீங்களா? ஆமாம், அது வேறு வழி இல்லையே பாஸ்டர். ட்ரேட்மார்க்னா ஜாதி பார்ப்பீங்களான்னு. அல்லேலூயா. இவங்களெல்லாம் கொண்டு போய் எங்கே கொண்டு வைக்கிறதுக்கு? அல்லேலூயா. ஆமாம், நம்ம மாவட்டத்து கணக்கில் உள்ளதெல்லாம் இந்த ஜாதி தானி சொன்னால் எங்கே கொண்டு பரலோகத்தில் வைக்கிறது? அல்லேலூயா. இல்லை, எனக்கு தெரியலை அப்படி ஆண்டோடைய ரத்தம். இல்லை, எனக்கு தெரியலை, எனக்கு புரியலை. அப்படி அப்போ ஆண்டோடைய ரத்தம் எனக்கு புரியலை, எனக்கு தெரியலை. நாங்கள் அப்படி இல்லை. என் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்து அப்படி எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளோ ஜாதி இருக்குது, சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. ஜாதின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இனத்து மக்களும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க, பேர பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வந்த பிற்பாடு அக்காமாருக்கு சம்பந்தம் பார்க்கும்போது என்ன நீ கேட்கவே இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் வரலை. ஏன்னா அந்த ரத்தம் அப்படிப்பட்ட ரத்தம். இன்னைக்கு சொந்தம் பந்தம் குடும்பம், எங்கள் மாப்பிள்ளை குடும்பம், என் மனைவி குடும்பம், எங்களை இனஜன பந்துக்கள், அதனால நாங்கள் மாற்றி கொடுக்க முடியாது. ஆமாம், அங்கே பரலோகத்தை உங்க கொண்டு வைப்போம் இல்லை வேணுமே. அங்கே அப்போ பார்ட்டிஷன் தானே பண்ணுறாரு அவர். அல்லேலூயா. அங்கே அப்போ அப்படி தானே போடணும், போர்டு போட்டு வைக்கணும். இந்த இனத்தாருக்கு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு குமரி மாவட்டத்திலிருந்து பிள்ளைகளை மாற்றி கட்டி கொடுக்காமல் சபை நடத்தின ஊழியரின் குடும்பத்துக்கு வைக்கலாமே, வைக்கணுமே. அந்த ரத்தம் அப்படி தானே பார்த்துருக்கு. சரியா தப்பா இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே எல்லா இதில் நம்ம ஊழியம் பொறுத்த வரைக்கும் சொல்லாமே. அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்குள்ள பட்சபாதம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் இல்லை. அல்லேலூயா. பட்சபாதமே கிடையாது. அல்லேலூயா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கீழ் ஜாதி மேல் ஜாதி, அந்த ஜாதி இந்த ஜாதி, இது கருப்பு இனத்தை வெள்ளை இனத்தை, அழகுள்ளவன் அழகில்லாத ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அந்த இரத்தம் எல்லாரையும் நேசிக்குது. அதனால தான் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் கூட அவருடைய இரத்தத்தினால் இந்த வசனத்தை கேட்கும்போது அங்கீகரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாக அந்த இரத்தத்தின் தன்மை தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டான அந்த இரத்தத்தின் தன்மையை குறித்து 5வது சொன்னோமானா, அந்த இரத்தம் தெய்வீக சுபாவம் உள்ள இரத்தம். அந்த இரத்தம் மனமுருக்கம் உள்ள தெய்வம் இரத்தம். அந்த இரத்தம் மனதுருக்கம், இரக்கம் உள்ள, காருண்யம் உள்ள இரத்தம்.
அந்த இரத்தத்துக்குள்ளே தாழ்மை இருக்கிறது, அந்த இரத்தத்துக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கிறது, அந்த இரத்தத்துக்குள்ளே தெய்வீகமான பரிசுத்தம் இருக்கிறது. அந்த இரத்தம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது தாழ்மைப்படுவதற்கு அவனுக்கு கஷ்டமே இருக்காதுங்க. எதுவுமே அவனுக்கு பெருசா இருக்காது. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கொஞ்சம் முடி இருந்துட்டா போதும், இப்படி 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 இழுக்கிற இழுப்பு, கொஞ்சம் கலர் இருந்துட்டா போதும், இன்னும் பெருமைப்பா. அல்லேலூயா. அங்கன ஒரு 2 காப்பு பெருசா இருந்துட்டா போதும், 2 தோடாக்கு இருந்துட்டா போதும், ஒரு மோதிரம் இருந்துட்டா போதும். ஐயோ, நம்ம ஆட்களுக்கு இருக்கிற எப்போ சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம ஆட்களுக்கு பெருமை இருக்கு. அந்த இரத்தத்துக்கு பெருமை கிடையாது, தாழ்மை. அல்லேலூயா. அந்த இரத்தம் இரக்கம் உள்ள இரத்தம், அந்த இரத்தம் மனதுருக்கம் உள்ள இரத்தம், அந்த இரத்தம் பரிசுத்தமான இரத்தம். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் கால் கொலுசுக்கு வெள்ளிக்கு பதிலாக பொண்ணை போட்டா அது ஒரு நடை. இப்ப இருக்கிறது வேற குழல் மேல, அதுல வேற காட்டிக்கிட்டு நடக்கிற நடை. என்ன நடை? அதுல வேற கொலுசு இப்ப நம்ம ஆட்களுக்கு தேவைப்படுது. அது வேற சிங்கி 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 நடக்கிற நடா. என்னோ நடா அப்பா. ஐயோ அப்பா, அதுக்கு நம்ம ஆட்கள் வச்சிருக்கிறது. ஐயோ அப்பா, இது போக நம்ம ஆட்களுக்கு வயசாயினா கிழவிமார்களுக்கும் கூட கிழவமார்களுக்கும் கூட டை தேவைப்படுது. அது வேற நம்ம ஆட்களுக்கு என்னோ பெருமைப்பா. அந்த ரத்தம் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ரத்தம் அல்ல. அல்லேலூயா. அந்த ரத்தம் தாழ்மையின் ரத்தம், அந்த ரத்தம் அன்புள்ள ரத்தம், அந்த ரத்தம் தன்னை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிற ரத்தம், அந்த ரத்தம் பாடுபடுதலுக்கு ஒப்பு கொடுக்கிற ரத்தம், தெய்வீக சுபாவம் உள்ள ரத்தம், பழிவாங்க துடிக்காது, இரக்கத்தின் அனுபவத்தில் உள்ள ரத்தம், அந்த ரத்தம் மன்னிக்கிற அனுபவத்திலே எல்லாரோடும் பரிந்து பேசுகிற அனுபவத்தில் உள்ள ரத்தம், அந்த ரத்தம் தெய்வீகமான பரிசுத்தமான ரத்தம். அந்த ரத்தத்தின் சுபாவங்களை எடுத்து பேசினால் இன்றைக்கு நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த சுபாவங்கள் இருக்குதா என்று பார்த்தா அந்த ரத்தத்தின் தன்மை இல்லை. அருமை சகோதரனே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது சிகப்பு நூல் அடையாளத்தின் அனுபவத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் தன்மை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ரத்தத்துக்குள்ளே ஜீவனின் அனுபவத்திலே தெய்வீக சுபாவங்கள் இருக்கிறது. 6வது அந்த ரத்தத்தை குறித்து பேசும்போது அந்த ரத்தம் ஒரு ஒழுங்கும் கிரமமான ரத்தம். அந்த ரத்தத்துக்குள்ளே தெய்வீகமான உபதேசம் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ளே நீதி நியாயங்கள் இருக்கிறது. அருமை தேவனுடைய பிள்ளை, அந்த ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தபோது இஷ்டமா வாழலாம், இஷ்டமா உடுக்கலாம், எப்படி இருக்கலாம்னு சொல்லாது. இன்றைக்கு கடந்த வாரத்தில் உங்களுக்கு அழகா நினைவுபடுத்தி சொன்னோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சபை நடத்தின நிறைய ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், வெளிநாடுகளில் இருக்க சில உபதேசங்கள் சொல்லுகிறது, எப்படியும் வாழலாம், எப்படியும் உடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு சொல்லும் போது சொல்லுகிறோமல்ல, அவங்க ஆராதனை நடத்தும் போது மட்டும் எப்படி வாழலாம், எதுவும் பாவம் இல்லைன்னு சொல்றோமே. இங்க இருக்கிற 10 சகோதரர்கள் நாங்க போய் கொஞ்சம் போல தண்ணி அடிச்சுக்கிட்டு அவங்க ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும்போது பாஸ்டர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது, அழகா பேசுறாரு அப்படின்னு சொல்லி போதையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பேசினா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தான் நடத்துகிற ஆராதனை நேரத்தில் ஜனங்கள் ஒழுங்குக்குட்பட்டவளா இருக்கணும். 10 பேர் நாங்க செல்போன் யூஸ் பண்ற அனுபவத்தில் இருந்தா அந்த ஊழியர் ஏற்றுக்கொள்வாரா? அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆராதனை நடத்தும் போது நாங்க செல்போன்ல யூடியூப்ல இதையும் பார்த்து ஏர்போன் வச்சு நாங்க கேட்டுட்டு இருக்கிற நிலவரத்துல இருந்து ஏற்றுக்கொள்வாங்களா? இங்க இருக்கிற சகோதரர்லாம் கொண்டு போய் இந்த பக்கத்துல இப்போ வச்சா நீங்க ஒழுங்கா உட்கார முடியுமா? உட்கார முடியாது. தான் ஆராதனை நடத்துகிற வேளையில மட்டும் சபை ஒழுங்கும் கிரமமாய் தன்னுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஏற்ற விதத்தில் இருக்கணும். ஆனா ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவன் இஷ்டத்துக்கு அவன் விரும்புறது போல வாழலாம் என்பது என்ன பிரசங்கம்? ஆராதனை என்பதே நீங்கள் இந்த ஆராதனைக்கு அந்த பக்கம் அல்லது இந்த சபைக்கு வெளியே போன பிற்பாடு ஒழுங்கும் கிரமமாய் வாழ்வதற்குரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிற இடம் தான் ஆராதனை கூடும். அல்லேலூயா. இல்லையே, எப்படி வாழலாமா, என்னவும் செய்யலாமா? எனக்கு தெரியல, எனக்கு புரியல. அந்த ரத்தம் ஒழுங்கும் கிரமமான ரத்தம். அந்த ரத்தத்துக்குள்ளே உபதேசம் இருக்கிறது. அந்த ரத்தம் நீதியும் நியாயமான ரத்தம். அல்லேலூயா. அந்த ரத்தம் ரொம்ப அருமையான வாழ்க்கை. புஸ்தக சுருள்ல சொல்லப்பட்டது போல என்று சொல்லப்பட்டது. அந்த ரத்தத்துக்கு பொய் சொல்ல தெரியாது. அந்த ரத்தத்துக்கு உண்மைதான் பேச தெரியும். அந்த ரத்தத்துக்கு மாயமாலம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருத்தங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தர் இல்லை. அந்த நியாயம், அந்த ரத்தம் மாயமாலம் பண்ண தெரியாது. 7வது அந்த ரத்தத்தை குறித்து சொல்லுவோமானால் அந்த ரத்தம் அருமையானோளே தகுதியற்ற ஒரு மனிதனையும் தகுதிப்படுத்தக்கூடிய ரத்தமாக இருக்கிறது. ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு மனிதனையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் தகுதிப்படுத்த
வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த இரத்தத்துக்குள்ளே தேவனுடைய பரிபூர்ண கிருபை இருக்கிறது. அந்த இரத்தத்துக்குள்ளே தேவனுடைய பரிபூர்ண பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகம் இருக்கிறது. அந்த இரத்தம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவனை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது உன்னுடைய ஜீவியத்தில் தேவையானது இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அவருடைய இரத்தத்தின் தன்மை தேவை. இரண்டாவதாக உங்களுக்கு சொன்னோம், இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது சத்துரத்தின் அனுபவம் உங்களுக்கு எனக்கு தேவை என்று சொன்ன அருமையானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சொன்னோம். எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகிறதான வேளையிலே கள்ளர் கையில் அகப்பட்டதான ஒரு மனிதனை அங்கே வந்ததான சமாரியன், நல்ல சமாரியன் அவரை தூக்கி அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து அவனுக்கு திராட்சரசம் கொடுத்து தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போனார். இந்த சத்திரத்தின் அனுபவத்தை குறித்து கடந்த வாரத்திலே உங்களுக்கு அருமையாய் விளக்கி சொன்னோம். சத்திரத்துக்கு ஒரு 7 அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த சத்திரத்துக்கு முதல் அர்த்தமாய் உங்களுக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், இது ஒரு தொழுவத்தின் அனுபவத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. வேதத்திலே வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, இது ஒரு நல்ல தொழுவத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அடைக்கிறதான பாதுகாப்பாய் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தொழுவத்தின் அனுபவத்துக்கு இது அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் தொழுவத்துக்குள்ளே இருக்கும் என்கிற விதத்திலே இன்றைக்கு ஆண்டவருடைய தொழுவத்துக்குள்ளே, சத்திரமாகிய தொழுவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இந்த சத்திரத்துக்கு என்ன ஒரு பெயர் உண்டு? பேழை என்கிற ஒரு பெயர் உண்டு. அருமையானவர்களே, பேழையிலே 11 மாதங்கள் அன்றைக்கு நோவாவுடைய குடும்பமும் 11 மாதங்கள் ஜீவராசிகளும் அந்த பேழைக்குள்ளே வாழ்ந்து புதிய ஒரு அர்ராத் மலையின் அனுபவத்துக்கு வந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சத்திரமாகிய பேழையின் அனுபவம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த சத்திரத்துக்கு என்ன ஒரு பெயர் உண்டு? குயவண்டை வீடு என்கிற ஒரு பெயர் உண்டு. அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் அந்த எரேமியாவை குயவண்டை வீட்டுக்கு அனுப்புகிறார். குயவண்டை வீட்டின் மேன்மை என்ன? கெட்டு போன பாண்டமாய் இருந்தாலும் அந்த குயவண்டை வீடு அவனை ஒரு நல்ல பாத்திரமாய் மாற்றி அமைப்பது போல, எப்படிப்பட்ட நிலவரத்தில் வருகிற மனுஷனை பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் அடிப்படையிலே எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினோளாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் எந்த மனுஷனுக்கும் அவரை அறிவித்து எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொன்னது போல, எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் குயவண்டை வீடாயிருக்கிற சத்திரம் ஒரு தேறினவனாய் கர்த்தருடைய பார்வைக்கு நல்ல மனுஷனாய் நல்ல பாத்திரமாய் மாற்றி அமைக்கிறது. இந்த சத்திரத்துக்கு என்ன ஒரு பெயர்? உன்னத வாட்டினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி இது அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. முத்திரிக்கப்பட்ட கிணறு. இந்த தோட்டத்துக்குள்ள இஷ்டத்துக்கெல்லாம் யாரும் வர முடியாது. இந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க இஷ்டத்துக்கு வெளியே போக முடியாது. சபையாகிய சத்திரம் என்று சொல்லும் போது அது அடைக்கப்பட்ட தோட்டம். தன் மணவாளனாகிய ஆண்டவருக்காக, தன் எஜமானாகிய தோட்டக்காரருக்காக, தோட்டத்தின் எஜமானுக்காக அடைக்கப்பட்ட தோட்டமாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றி, முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இருக்கிறது. இந்த சத்திரத்துக்கு இன்னும் 2 பெயர்கள் இருக்கிறது. ஒன்று வேதத்தில் வாசிக்கிறதான வேளையிலே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 5 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 5 வாசிக்கும் போது, இந்த சத்திரம் என்று சொல்லும் போது இது தாயினுடைய கருவறைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை சத்திரத்தில் இருக்க வேண்டும். சபையாகிய சத்திரம் என்று சொல்லும் போது அது ஒரு தாயின் கருவறைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற்றப்படுவதற்கேற்ற விதத்திலே ஒரு குழந்தை வளர்ந்து அது ஒரு ஏறக்குறைய 10 மாத காலங்கள் தன்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே சகல விதத்திலும் அடங்கி இருக்கிறது போல, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளும் சபையாகிய சத்திரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த சத்திரத்துக்கு என்ன ஒரு பெயர் இருக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 13:33 வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 13:33 வாசிக்கும் போது, இது 3 படி மாவு புளிக்க வைக்கப்படுகிற ஒரு படி புளித்த மாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்துக்கு ஒப்பனையாயிருக்கிறது. 7ஆவதாக இந்த சத்திரம் என்பது வேதத்தில் வாசிக்கும் போது எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 12 வாசித்து விட்டு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 12 வாசித்து விட்டு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், இந்த சத்திரம் கன்னிமார் மடமாயிருக்கிறது.
இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான பரிசுத்தமான ஒரு சபையாக, ஒரு உத்தமமான கன்னிகையாக அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் போது, வாசிங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சத்திரம் என்று சொல்லும்போது நன்றாக புரிந்து கொள்கிறோம். சத்திரம் கன்னிமார்களுடைய மடம். கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாய் நாம் இருக்கணும். அந்த புருஷனுக்கு முன்பாக 1000 சிறந்த ஒரு வெண்மை சோப்புமான இயேசப்பா வரும்போது அவருக்கு நிகராய், அவருக்கு ஏற்ற விதத்திலே ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகையாக இருக்க வேண்டும். 3வதாக, நம்முடைய வாழ்க்கையிலே திரும்பி வர்ற ஆண்டவராய் இயேசப்பாவை சந்திப்பதற்கு நாம் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. பரலோகராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். திரும்பி ஒரு ஆண்டவராய் இயேசுவை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் புத்தி உள்ள கன்னிகைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒரு புத்தி உள்ள கன்னிகைகளாய் காணப்பட வேண்டும். புத்தி உள்ள கன்னிகைகளின் காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் விளக்கு மட்டுமல்ல, எண்ணெயும் கூட இருந்தது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்திருப்போம், ஆனால் உறங்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம எண்ணெய் இல்லை. என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நம்ம விளக்கு எப்படி இருக்குது? அணைந்து போயிருக்கிறது. இதே தான். புறப்பட்டோம், ஆனால் என்ன செய்யலை? ஆயத்தம் இல்லை. அதான் கரெக்டான ஆன்சர். எப்படி சொல்லலாம்? சபைக்கு வந்திருக்கிறோம், அதான் விளக்குங்கிற போல. ஆனால் வந்திருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? நல்ல ஆண்டோடைய கிருபையினாலே உறங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஐபிஎல் மேட்ச்சு பார்க்கும்போது சிலருக்கு உறக்கம் வர மாட்டேங்குது. வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் பார்க்கும்போது சிலருக்கு உறக்கம் வர மாட்டேங்குது. நல்லா கவனித்து பாருங்கள். வேலைக்கு போகும்போது உறக்கம் வருமா? பாத்திரம் தேய்க்கும் போது யாராவது உறங்கியிருக்காங்களா? சமையல் பண்ணும்போது யாராவது உறங்கியிருக்கிறாங்களா? ஆனால் சபைக்கு வந்தால் மட்டும் பாவம் என்ன செய்ய முடியும்? நாமளும் அதனால தான் விரும்புகிறோம். எல்லாருக்கும் கீழே உட்காந்துருக்கிறத விட, சேரில் உட்காந்துருக்கிறத விட கொஞ்சம் ஈஸி சேர் மாதிரி புஷ்பேக்குள்ளே ஒரு சீட்டு போட்டு கொடுத்தா ஜனங்கள் கழுத்து வலி இல்லாமல், கழுத்து தொங்க போடாமல், பயந்து உறங்காமல், உறங்குகளுக்காக உள்ள சீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி விட்டோன்னா அது போக்கில் உறங்கிட்டு போவோம் சந்தோஷமாக. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் எல்லா வசதியும் இருக்குது. முதியோர்களுக்கு நீ பஸ்ஸில் கூட அருமையான சீட்டு வசதிகளை வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்மளும் நம்ம சபையில் நம்முடைய ஜனத்துக்குன்னு சொல்லி தெரிஞ்சு பார்த்து அவங்களுக்கு ஒரு டோக்கனை கொடுத்து 1வது நம்பர் சீட்டு உங்களுக்கு, 2 உங்களுக்கு, 3 உங்களுக்குன்னு சொல்லி தூங்குறவங்களுக்காக நம்ம ஒரு சீட்டை ஒழுங்கு பண்ணி வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்மகிட்ட ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவை இதில் பொருத்தி இங்கேருந்து உங்களை அந்த கேமரா எடுக்க, அதே நேரத்தில் திடீர்னு சொல்லி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் நம்ம இந்த டிவியில் யாரெல்லாம் எப்படி இருக்கான்னு தெரிகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதர் யாரை பற்றி சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உறங்குற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க என்ன தான் பார்த்து சொல்கிறான்னு. ஆனால் நான் சொல்கிற நேரத்தில் சபையில் 4 உறங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனால் அவங்க நினைக்கிறது என்ன தான் பார்த்து சொல்லான்னு சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. சபையில் அதே நேரத்தில் ஆண் பெண் இருபாலாரில் இருந்து குறைஞ்சது 4 தலையாவது உறங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. 1 உறங்கி ஆமேன் போடும், 1 உறங்கி மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும், 1 உறங்கி அப்படியே சொப்பனத்தில் இருக்கும். இப்படி 4 இருக்கும். 4 பேர் இப்போ முழிச்சு தான் இருக்கிறாங்க. இனி உறங்க மாட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராய் இயேசப்பா வரும்போது புத்தி உள்ள கன்னிகைகளாய் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், புத்தி உள்ள கன்னிகைகளாய் விழித்திருக்கணும். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லணும் போல் ஞாபகத்துக்கு வரும். நான் ஊழியம் செய்த ஒரு சபையில் 4 சகோதரிமார் உண்டு. அதில் ஒரு சிஸ்டர் எப்போவுமே முக்காடை இழுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்படி இருப்பேன், எனக்கு முன்னால் இழுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியாது ஏன் இந்த சகோதரி. அப்போ ஒருவேளை நம்ம முகத்தை பார்க்குறதுக்கு இது செய்து ஒருவேளை இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது முக்காடை இழுத்து போட்டு நல்லா உறங்குறது. இல்லையா? இதை எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கும் ஒரு சின்ன ஐடியா. உறங்கும்போது முக்காடை இழுத்து போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உறங்குனீங்களான்னு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 3வது
ஆண்டவராய் இயேசப்பா வரும்போது நம்முடைய லைஃப்பில் புத்தி உள்ள கன்னிகைகளாய் விளக்கெரிகிற அனுபவத்திலே வாழ வேண்டும். அல்லேலூயா. கட்டளே விளக்கு வேதமே வெளிச்சம், சத்தியத்தை கை கொண்டு வர நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை திறவுங்கள். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒரு காலத்தில் உபதேசத்தில் ஆரம்பிச்சவங்க, சத்தியத்தில் ஆரம்பிச்சவங்க, வேத வசனத்தில் ஆரம்பிச்சவங்க இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சத்திய ஆவியாகி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொன்ன அந்த அபிஷேகத்தின் அனுபவத்தில் வேத வசனத்தின்படி ஜீவிக்கிற ஜீவியா இல்ல. அல்லேலூயா. 4 இன்னைக்கு எப்படியும் பிரசங்கத்தை முடிச்சாகணும். இதுக்கு மேல நீண்டு வைங்களாம் கஷ்டம். 4வது திரும்பி வர்ற ஆண்டவரை சந்திப்பதற்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இல்லை, அதிகபட்சமாக ஊழியர்களுடைய குவாலிஃபிகேஷனில் உள்ள அனுபவம். வாசிங்க பார்ப்போம். வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? லூக்கா சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42, 46. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 37. சீக்கிரம் வாசிங்க. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் வேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து போதும். எஜமான் வரும்போது விழித்திருக்க. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 37. வாசியா. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து போதும். திரும்பி வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரனா இருக்கணும், விழித்திருக்கிற ஜனமா இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 21:36 எழுதியிருக்கு. இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படும் பொருட்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி விழிச்சிருக்கணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம ஆட்களுடைய ஜெபம்லாம் எப்படி இருக்கு? ஏசாயா 56:10 வாசித்தா, ஏசாயா 56:10-11 வாசிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வாசிங்க. வாசிங்க. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர். தப்பா எடுக்காங்க, உங்களுக்கு சொல்லித்தரோம். ஒரு காலத்தில் இந்த மாதிரி புல்பீட்டில் பிரசங்க பீடத்தில் சேரே கிடையாதுங்க. அப்படியே நான் பார்த்த காலத்தில் சேர் போட்டால் அதில் இருக்கிற தலைமை பாஸ்டர்ஸ் இல்லைன்னா ரொம்ப உட்கார்றதுக்கு கஷ்டமான பாஸ்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணப்பட்ட பைபிள் காலேஜ் முடித்து வந்தவங்க வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. முழங்கால் போடுற வேலை, ஜெபிக்கிற வேலையே கிடையாது. சும்மா அந்த சேரில் உட்காந்து தோத்துறோம் 4 தோத்துறோம், அந்த ஆள் உறங்கிட்டு போ. அவர்கள் எல்லாரும் அவளுடைய காவல்காரில் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களாம். எப்படிப்பட்ட நாய்களாம்? ஊமையான நாய்கள். இப்போ பாருங்கள் சபைகள் எல்லாம் மியூசிக் அன்னைக்கு ஒரு கொட்டை எடுத்து சும்மா பாட்டு பாடி ஆராதனை நடத்தினா அப்படி இருக்கும். காத்திருப்பு கூட்டம் அப்படி ஆவியில் நிரம்பினாங்க, அப்படி ஜெபிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போதும், ஜனங்களுக்கு மியூசிக் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, மிக்சர் இருக்குது, பெரிய இது இருக்குது. ஜனங்களை சோத்திரம் பண்ணுங்க வாய தரங்க. இப்போ பாட்டு வேறு எப்படி வந்திருக்கு பாட்டு. அன்னைக்கு நம்ம ஒரு பாஸ்டர் பேரை சொல்லணும் போல தான் இருக்குது, அவர் பாடுறார். இப்போ உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, குத்தடி சைலக்கா குனிஞ்சி குத்தடி ரெபேக்காடி பாட்டு எழுதி வச்சுருக்கானா. நான் சொல்ல ஒரு பெரிய கன்வென்ஷன் பாஸ்டர், பெரிய பாஸ்டர் சொல்லார். இப்போ உள்ள பாட்டுகள்லாம் எப்படி எழுதி வச்சுக்கலாம்? குத்தடி சைலக்கா குனிஞ்சி குத்தடி ரெபேக்கான்னு எழுதி வச்சுருக்கானா. அன்னைக்கு ஒரு பாட்டு மகிழ்வோம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினா, அந்த பாட்டோடு சேர்த்து ஜெபம் பண்ணா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அப்படி ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணா அப்படி இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லாம் சும்மா ஒரு ஆராதனை வந்தா கூட்டம் சும்மாங்கண்ணா, வாலிய பசங்களை எடுத்து பார்த்தா இப்படி வாயை வளர்ந்துட்டு வாயை திறந்து சோத்திரம் பண்ணு சாத்தினான். வாயை திறக்கிறதே கிடையாது, சத்தம் போட்டு சோத்திரம் பண்ணு. அவ்வளோதான் குலைக்க மாட்டாத நாய்களாம். பைபிள் சொல்லு, நான் சொல்லு. வாசி, இப்ப அந்த வசனத்தை வாசி. இன்னைக்கு காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். என்ன நாய்களா? முன்னொரு காலத்துல நமக்கு பேர் அல்லேலியா கூட்டம். என்ன கூட்டம்? அல்லேலியா கூட்டம்னாங்க. இப்ப யார் அல்லேலியா போட அல்லேலியா அப்படின்னாங்க. அல்லேலியா. இப்ப அல்லேலியா நம்ம அல்லேலியா இல்ல, எல்லாம் சோத்திரம் பண்ண. அன்னைக்கு ஒரு பந்து யாராங்க சோத்திரம் மாஸ்டர் சோத்திரம் அல்லேலியா அப்படின்னு வச்சுப்பா. பையனுக்கு சொல்லிக் கொடு, சோத்திரம் பண்ணல சாதிதான் இல்லை சொல்லி
அன்றைக்கி ஸ்கூலுக்கு போனோடனே ஆசிரியரை பார்த்தா காலை வணக்கம் மதிய வணக்கம்னு சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ தான் எல்லாம் பணமும் செழிப்பிலெல்லாம் இருக்குது. வாத்தியார் மாணவனே வணக்கம். நிலவரம் எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? குலைக்க மாட்டாத நாய்கள். என்ன நாய்களா? குலைக்க மாட்டாத நாய்கள். வாசிங்க, கீழே வாசிங்க, கொஞ்சம் வாசி. புலம்புகிறவர்கள் தூக்க மயக்கமா புலம்புறாங்க. அதாவது இந்த செல்போனில் எல்லாருக்கும் 5 மணிக்கு அலாரம் வச்சுருப்பாங்க. அது அலாரம் அடித்து உள்ள சார்ஜ் போய் ஆஃப் ஆகி கிடக்கும். நம்ம ஆள் எழுந்திருக்காது. அல்லேலூயா. அந்த உறக்கத்திலே அழகாக தடவி செல்ஃபோனை எடுத்து அப்படியே சுவிட்ச் ஆஃப் அதை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிடும். இன்னும் அழகு நம்ம ஆட்கள். அப்படியே புலம்பு. அப்படியே இல்லைன்னா அந்த ஒரு முழிப்பு வந்தாலும் தோத்துறோம் 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 தோத்துறோம். நான் என் லைஃப்லேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நான் சின்ன பையனாக ரட்சிக்கப்பட்ட காலத்தில் வீட்டு ஜெபம் நடக்கும். நான் ஒரு மரக்கட்டில்கிட்ட போய் இப்படி உட்காந்துக்கிடுவேன். அழகாக ஒரு மரக்கட்டில் உண்டு, அதுக்கிட்ட போய் இப்படி இருப்பேன். வீட்டில் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே கட்டிலில் சாஞ்சி உறங்கிடுவேன். அப்போ அக்காமாரெலாம் ஜெபம் முடிச்சுட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லி முடித்தோடனே எழுந்திரிச்சு பாம்பாங்க. நான் என்னதோ ஜெபத்தில் இருக்கேன். சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் அக்காமா சொல்ல ஜெபம் முடிஞ்சாச்சில் படு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நான் சில இடங்களில் ஜெபம் நடத்திட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு முன்னால் இருக்கிறவங்க உறங்கிடுவாங்க. உறங்கின உடனே கூட இருக்கிறவங்கள்ட்ட சிக்னல் சொல்லிடுவேன், ஒன்றும் சொல்லாங்க நீ. அவங்க தான் அந்த கடைசி ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் நடந்த சம்பவம். நான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு ஜெபம் முடிச்சே போல சொல்லுவேன். இவங்க திடீர்னு விழிப்பா, என்ன நாளாக ஜெபம் பண்ணி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. இங்கேயும் சில நேரம் உறங்கும்போது நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அப்படின்னா என்ன ஆராதனை முடிச்சுட்டான்னு எழுந்திரிச்சிடுவாங்க. எழுந்திரிக்காங்க, உட்காருங்க, இனிதான் ஆராதனையை ஆரம்பிக்க போகுன்னு சொல்லணும். தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். வாசி, அடுத்து வாசியா. தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள். எப்படி படுத்துக் கொள்ளுகிறவர்கள்? சுகமா 2 தலையணை 3 தலைவனை கழுத்தே நொண்டியானாலும் பரவாயில்லை, அது போக்கில் செல்ல வச்சுட்டு அது போக்கில். அது என்ன அழகு தெரியுமா? ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் எவனும் கட்டிடுறாங்க. இங்கே வாலிய பையங்க இல்லை, எல்லாம் ஓல்டேஜ் கேஸு. ஆனால் எனக்கு தெரிஞ்சில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்க பிள்ளைகளெல்லாம் எவனுமே கட்டிடுறாங்க. தயவாக உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இன்ஸ்டாகிராம், அப்புறம் என்ன ட்விட்டர், இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ் வச்சு ஃபோட்டோவை போடுறதும், அதை ஒருத்தன் லைக் பண்ணதும், அதை ஒருத்தி லைக் பண்ணதும், இந்த மாதிரிப்பட்ட இது வச்சிருக்கிற ஆட்கள் நம்ம ஜனங்கள்லாம் சில ஸ்டேட்டஸும் கிடையாது, ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூட கிடையாது வாட்ஸ்அப்பில். அல்லேலூயா. சிம்பிள், அவங்க தேவைக்கு அவசியத்துக்கு அதில் என்ன பரிமாறணுமோ. நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. ஆசீர்வாதமாக இருக்குங்களா? ரைட். ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடணுமோ. சிம்பிளாக ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு செல்ஃபோனுக்கு லாக்கே கிடையாது, தேவையில்லை. சும்மா காட்டிங்க, இல்லை பிள்ளைகள் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு சும்மா ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. சிலரெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னாலே 32 லாக் எடுக்க வேண்டியிருக்கு. ஃபோனை லாக் எடுக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் இது ஃபோட்டோவுக்குள்ளே ஒரு லாக் எடுக்க வேண்டியது இருக்குது. ஐயோ, அது படாத பாடாங்க ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அது பாவம், என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரிப்பட்ட யாரை பார்த்தாலும் சரி, ஆண்களில் பார்த்தாலும் அவங்கள கல்யாணம் பண்ண விடாங்க, பெண்களை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணும். அது சன்னியாசியாவே வாழ்ந்துட்டா நல்லது. இனி ஒரு கல்யாணத்தை பண்ணி அவனுக்கு தொந்தரவா அவளுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. இல்லையா? எங்கே போனாலும் பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது கேளுங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குதா, ட்விட்டர் இருக்கா, இன்ஸ்டாகிராம் இருக்கான்னு சொல்லி இருக்குன்னா வேண்டாம், நமக்கு செட் ஆகா இனி ஏன்னு கேளுங்க. இல்லை அந்த மாதிரி லைனில் இருக்குது, எங்கள் பிள்ளைகளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துருங்க. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லியிருக்கு. படுத்துக் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்யறவளா? படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர். அடுத்த வாசியா. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். என்னவா? அப்படியே மிச்சரை கூட பக்கத்தில் வச்சு, நான் சொல்ல சில வீடுகளில் தான் நடக்கும், அப்படி தின்னுக்கிட்டே பெருவயிற்று நாய்கள். அங்கே சிப்ஸு அது இது கண்டதையும் தின்னு அப்படியே அது பெலூன் மாலி மாதிரி. எது வளருதோ வளரலையோ, வயறு மட்டும் சூப்பராக அது போக்கில் வெயிட்டியாக இருக்கும். 75 கிலோ இருந்தாங்கன்னா வயறு மட்டும் 18லேருந்து 28 கிலோ இருக்குது. மேலே கீழே அது போக்கில் ஞஞ்சூஞ்சி அல்ல, எப்பவும் விழித்திருக்கணும். அல்லேலூயா. எப்பவும் விழித்திருக்கணும். ராஜா குலமகனும் பிரபுக்கள் ஒரிக்க உண்ணாத தேசம் பாக்கியம் பெற்றும்.
மனத்தாழ்மையாக சொல்கிறேன். போகிற இடங்கள்லாம் சில நேரங்களில் என்ன கவனிப்பு, என்ன சாப்பாடு, எப்படி பக்கத்தில் உட்காந்து சாப்பிடு, நமக்கு அவ்வளோதான். அல்லேலூயா. ஆமாம், 2 இட்லி இல்லைன்னா 3 இட்லி உள்ளே தூக்கி போட்டோமா, அங்கே உள்ளே போல் சாப்பிட்டோமா சப்புனி வந்துடுறேன். அல்லேலூயா. நல்லா தின்னுட்டு வண்டியை எடுக்க முடியாமல் சில 2 வீலர்லேருந்து கூட உறக்கம். சொன்னது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்கு? பெருவயிற்று. எங்கள் நாயே பைபிளில் எழுதுனது தானே சொல்கிறேன். சரியா தப்பா? ஆமாம், கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. நானே என் வயிற்றை பார்த்து இப்போ கொஞ்சம் பயப்படுறேன். பெருசாகிடக்கூடாது, இந்த வயிற்றை பற்றி பேசி எனக்கே பயமாக இருக்குது, சாகும்போது பெரிய வயிறாயிடக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். அளவா அப்படி இருக்கணும். பெருவயிற்றுனா அளவாச்சாம் விழித்திருக்கணும். 4வது எப்போ ஏசப்போ வருவார். அல்லேலூயா. அன்னைக்கு அப்படி தான் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள், அப்படி தான் இருந்தாங்க ஊழியக்காரங்க, அப்படி தான் வாழ்ந்தாங்க. அன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய நிலவரம் இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அப்படிலாம். நல்லா தின்னு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் கண்டதை தின்னு ஹோட்டலாக சாப்பிடுது. எதை வளர்த்தானோ வழக்கில் அழகா சொல்லியிருக்கு. பெருவயிற்று நாய்கள். என்ன நாய்களா? பெருவயிற்று. 10 மாதத்தில் 270 நாளில் நீங்கள் கூட குழந்தைகளை பெற்று வயத்தை இறக்கிட்டீங்க. 12 மாதம், 14 மாதம், 16 மாதத்தில் சிலர்லாம் வயிற்றை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வருஷ கணக்கா எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? அது குனிய முடியலை, நிமிர முடியலை, படுக்க முடியலை, படுத்தா கமர முடியலை, ஜேசிபி வச்சு தான் உருட்ட வேண்டியது இருக்கு. ஆளு கும்மன இருக்கணும். இல்லையா? நிற்க நடக்க ஆளு ஜம்மன் இருக்கணும். எனி டைம் ராஜா குலமகனும் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாத தேசம். அல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லும் போது 60% தான் இருக்கணும், 40% எம்டியிலே இருக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். அப்படியே கம்முன்னு இருக்கணும். ஒரு குறிக்கப்பட்ட அளவுக்கு மேலே ஏறவே விடக்கூடாது. அப்படியே இருக்கணும். நான் நம்ம ஜனங்கள்லாம் கொஞ்சம் ஏறிட்டுனா சொல்லுவேன், கொஞ்சம் ஏறிட்டு அப்படிம்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன இவர் ஏறிட்டு, ஏன்னா முகம் கொஞ்சம் பொசுன்னு ஆயிரும். எனக்கே கொஞ்சம் இப்போ ஒரு 4 கிலோ குறைஞ்சிருக்கு. ஆண்டோடைய கிருபையினால், கிருபையில் தான் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் முகம் பளபளப்பு. ஒன்றும் பளபளப்பு அண்ணா, எலும்பே தள்ளட்டு, ஆரோக்கியம் தான் முக்கியம். அல்லேலூயா. சுகரும் கொலஸ்ட்ராலோடு எப்படி இருக்கிறீங்க? ஒரு மாய் தலைக்கு ஒரு மாய் கிருக்குன்னு இருக்கு. அல்லேலூயா. இப்போ பிரபுக்கள் வெறிக்க உண்ணாத தேசம். அல்லேலூயா. அப்போ எப்பவும் விழித்திருக்கிறவள். 5வது வேதத்தில் வாசிக்கும் போது, டைம் ஆயிட்டு சீக்கிரமாக போயிடுவோம். 5வது வேதத்தில் வாசிக்கும் போது நாம் எப்படி இருந்த ஆண்டவரை சந்திக்க முடியும்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 25:14-19 வாசித்தா. மத்தேயு சுவிசேஷம் 25:14-19 வரைக்கும் வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க. நேரம். பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக்கொடு. கணக்கு பார்க்க கணக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வீண் வார்த்தைகளை குறித்து மனுஷங்க என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வீணான வார்த்தைகள் பேசும்போது கணக்கு ஒப்புவிக்கிறதான அனுபவம் தேவை. மத்தேயு 12:36 வாசியா. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மனுஷங்க பேசும் வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப மனுஷங்க பேசுற வீணான வார்த்தைனா என்ன? இயேசு சுகமாக்குவாரா? சுகமாக்குவாரா? ஊழியக்காரங்க புல்பீட்டில் நின்று பேசுறாங்க, இயேசு சுகமாக்குறார், விடுதலை ஆக்குறார், கர்த்தர் நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலையாக்க இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவனுக்கு மட்டும் வியாதி வந்தோடனே ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிடுவான். வீண் வார்த்தை தானே? சரியா தப்பா? சரியா தப்பா சொல்லுங்க. புல்பீட்டில் நின்று விடுதலையின் பெருவிழா, ஆசீர்வாதத்தின் பெருவிழா, சுகமளிக்கிற பெருவிழா, நல்லா இயேசு சுகமாக்குறாருன்னு பேசிட்டு போய் வியாதி வந்தோடனே ஆஸ்பத்திரியில் போய் படுத்தா அது வீண் வார்த்தை தானே? ஆண்டவர் கேட்பார்ல, புல்பீட்டில் நின்று நீ இயேசு சுகமாக்குறாருன்னு பேச உனக்கு வியாதி வந்தபோது நீ ஆஸ்பத்திரி போனான்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பாருங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி. நிறைய ஊழியக்காரன் போய்க்கிடவே மாட்டான். உண்மையாக தான் சொல்ல, என்னையும் சேர்த்தான் சொல்லேன். நானும் பேசிட்டு வீண் வார்த்தை, மனுஷன் பேசுகிற வீண் வார்த்தைக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவர் வரும்போது என்னெல்லாம் பேசணுமோ அந்த வார்த்தைக்கு கணக்கு கண்டிப்பாக ஒப்பிக்கணும். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அவனுக்கு தெரியும், அந்த ஊழியனுக்கு தெரியும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஏங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு விடுதலை கிடைக்கி, சரியா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அப்போ எனக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாராங்க? நல்லா கேட்டுடுங்க. இப்போ நல்லா கேட்டுடுங்க. இப்போ என்ன சொல்லலாம், இங்கே வாடே, நல்லா கேட்டுடுங்க. இவர் தமிழக முதலமைச்சர் நீர்வாரம், இவருக்கு பிஏ, இவருக்கு இவர் தமிழக முதலமைச்சர்,
சரியா? இவருக்கு பிஏ நல்லா கவனிச்சிடுங்க, சரியா? இவர் தான் இவங்களுடைய எல்லா இது செய்கிறது. இவரை வச்சு கணக்கு எது வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். வாரம் நல்லா இங்கே வாரம் நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டு. இவருக்கு ஒன்று விட்ட உறவு நல்லா கேட்டுடுங்க. இவர் சொல்கிறார், எனக்கு ஒரு வேலை வாங்கித்தாங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லி. இவர் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாச்சு. நல்லா கேட்டுடுங்க, முதலமைச்சர்கிட்ட சொல்லி வேலை போட்டு கொடுத்தாச்சு. இப்போ இவருக்கு ஒரு சின்ன சிக்கல் வருது. இவர்கிட்ட கேட்டால் செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்யாட்டா அதில் இந்த முதலமைச்சர் இருந்து என்ன பிரயோஜனம்? இது சரியா தப்பா? நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி காரியம் ஆகுமானால் எனக்கு ஜெபம் பண்ணும்போது நடக்கணுமா, நடக்கக்கூடாதா? போங்க, முதலமைச்சரும் போங்க, பிஏயும் போங்க, வர்ற காலத்துலேயே அது முதலமைச்சர் ஆகுங்க. நல்லா சொன்னே புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் மருந்தெடுக்கிற ஒவ்வொரு ஊழியனுக்கும் தெரியும் தான் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. நீ சரியா தப்பா? நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணால் சுகமாகுதில்ல, சுகமாகும் நீ நம்பி தானே வாரீங்க. இது சரியா தப்பா? அதே எனக்கு வாழ்க்கையில் எனக்கு சுகமாக்குவார்னு எனக்கு என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்னு எனக்கு நம்பிக்கை இல்லையே. அல்லேலூயா. மனுஷன் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தை நிறைய விஷயத்தை கணக்கு ஒப்பிக்கணும். அதில் நிச்சயமாக இப்போ பிரசங்க பீடத்தில் நின்று இயேசு சுகமாக்குறாருன்னு பேசுகிற ஒவ்வொருத்தனும் கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். ரைட், டைம் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை ஆயிருக்கு? 5. 6ல் நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம குயிக்காக போகிறோம். எப்படி இன்னைக்கு 1-1:30க்குள்ளே கூட்டத்தை முடிச்சிடலாம். 6 வேதத்தில் வாசிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய பேர் 1-1:1 பயந்தாச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம், வெளிப்படுத்தல் 21:2, வெளிப்படுத்தல் 21:2 வாசித்துட்டு 19:7 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமா, ஆண்டவராய் இயேசுபாண்டு வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, திரும்பி வருவ இயேசுவை சந்திப்பதற்கு அலங்காரத்தோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அலங்காரத்தோடு இருக்கணும். நல்லா வீட்டில் போய் என்ன செய்யுங்க, கொஞ்சம் இந்த லிப்டிக்கெல்லாம் வாங்கிடுங்க, சுண்டுண்டெல்லாம் நல்லா தேய்ச்சி, பிரதர் நல்லா சொல்லியாச்சுன்னு சொல்லி நல்லா தேய்ப்பு தாள், நைஸ் தாள் வாங்குங்க. கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் கொஞ்சம் கடினமான தாள் வாருங்க. கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்தால் உப்பு காகிதத்தில் கடினமான உப்பு தாள் வாங்கி நல்லா தேய்ங்க. பரவாயில்லாமல் இருந்துன்னா என்ன செய்யுங்க, நைஸாக வாங்கி தேய்ங்க. ரொம்ப சிவப்பாக தெரியக்கூடாதுங்கிறதுக்கு இப்போ இருக்குது, எண்ணெய் போல போட்டு விட்டிங்கன்னா போதும், அப்படி ஒரு மாதிரி என்ன செய்யும், லேசாக முழு போல இருக்கும். ரொம்ப வித்தியாசம் என்ன செய்யாது, தெரியாது. நீங்கள் தண்ணியும் குடிக்காண்டா, ஒருத்தட்டையும் பேசவும் செய்யாண்டா, போட்டாச்சுன்னா இப்படியே நீங்கள் என்ன செய்யலாம், இருந்துக்கிடலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு அலங்காரம். அப்புறம் இந்த டோலாக்கெல்லாம் பெரிய பெரிய டோலாக்கு இருக்குது, வெளிநாட்டுக்காரங்க போடுற. இப்போ அவங்களும் பழகிட்டாங்க நம்ம ஆட்களை பார்த்து. பெரிய டோலாக்கு, கம்மல், இந்த இது எல்லாம் வாங்கிடுங்க. ஒரு கதை எனக்கு நேரத்திலிருந்தே சொல்லிட்டு வரணும் போல இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 1 லட்ச ரூபா லாட்ரி அடிச்சிருக்கு. எப்போ 40 வருஷத்துக்கு முன்னால். அவனுக்கு ஒரே ஆசை, 1 லட்ச ரூபா. அப்போது 1 லட்ச ரூபானா கூடுதல். நான் வசதி ஆகிட்டேன்னு காட்டேன்னு சொல்லி நண்பன்கிட்ட போய் கேட்டிருக்கான். நம்ம வசதி எப்படி காட்டலாம்? அவன் சொல்லியிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாகூர் சந்தையில் நடுக்கேட்டுக்கிட்ட இஞ்சி வாங்கி வச்சுட்டு தங்கப்பல்லு கட்டியிருக்கு, 4 பல்லு 6 பல்லு தங்கப்பல்லு கட்டிட்டு இஞ்சி 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 விற்றுக்கிட்டு திரியிருக்கான். சரின்ட்டான். போனால் பல்லை கட்டிட்டான், தங்கப்பல்லை கட்டிட்டு இஞ்சி இஞ்சின்னு விற்றான். திடீர்னு ஒரு நாள் சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்து 4 பல்லும் கீழே அடந்துட்டு. இப்போது பல்லு இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. நண்பன்கிட்ட போய் கேட்ட ஐடியா, பல்லு கீழே விழுந்துட்டு என்ன செய்யலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைக்கிள் இருக்குல்ல, இருக்குது, ஒரு மூடை உப்பை வாங்கி வை, வண்டியில் ஏற்றிக்க, கொண்டு தள்ளிட்டு போ. உப்பு 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 உப்பு. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆட்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அலங்காரம்னா என்ன அலங்காரம்! அப்பா, நான் போகிற சபைகளில், கிராமத்துகளில், சும்மா சாதா சபைகளில் கூட இந்த பாட்டிமாருக்கு ஒரு முடிய கருப்பு முடியாக பார்க்க முடியல. எங்கேருந்து இந்த பாட்டிமார், நடக்க கழிவு இல்லாத கிளவிமாரெலாம் கூட டை அடிச்சுட்டு இப்படியே உட்காந்துரு இருக்கதே இப்படிதான் இருக்குது. இன்னும் அலங்காரம். இந்த அலங்காரம் நமக்கு என்ன அலங்காரம் வேணும்? அல்லேலூயா. அவ்வளோ வெள்ளை முடிவு இருக்கிறாங்கப்பா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ ஒரு மனைவி சின்ன வயசாக இருக்கும், புருஷன் பார்த்தா இளம் நிறையா இருக்கும். உங்கள் அப்பாவான்னு கேட்டுறக்கூடாது. அது ஒரு வேளை அடிச்சிட்டா என்ன பொறுத்தவரை சரி ஓகே அப்படின்னுடும். பிள்ளைகளை பார்த்து இது உங்கள் தாத்தாவான்னு கேட்டுறக்கூடாது. ரைட். வளர்ந்து பிள்ளைகளை கட்டி கொடுக்கக்கூடிய வயசாகி பேர பிள்ளைகளை பார்த்த பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு இந்த தலைமுடிக்கு கருப்பு தேவையா?
இந்த அலங்காரம் இல்லை. நமக்கு என்ன அலங்காரம் வேணும்? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சீக்கிரம் வாசிங்க. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம். உன்னத பாட்டு 6:10, வெளிப்படுத்தல் 12:1. சீக்கிரம் வாசிங்க. சீக்கிரம். அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? சந்திரன் அழகு. வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 தானே? வெளிப்படுத்தல் 6:10, உன்னத பாட்டு 6:10. வாசி, மறுபடியும் இருக்கா வாசியா. சந்திரனை போல் அழகு. சந்திரனை போல் அழகு. நமக்கு என்ன அழகு இருக்கணுமா? சந்திரன் அழகு. சந்திரன் அழகுனா என்ன? நிறைய வார்த்தை இருக்கு. வெளிப்படுத்தல் 12:1 வாசிக்கும் போது சந்திரனின் மேல் என்றால் தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையின் அழகு அலங்காரம் என்னன்னா தாழ்மை. அல்லேலூயா. புருஷனுக்கு முன்னால தாழ்த்த முடியல. சில மனைவிமாருக்கு இருக்கிற பெருமை இன்னும் இருமாப்பு. அப்படி ஏமா என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டாப்போ அது ஒன்றும் இன்னும் பெருமையே அப்பா ஆச்சரியமாக இருக்கு. பாவப்பட்ட ஆம்பளைகளுக்கு நிலவரத்தை எடுத்து பார்த்தா அது பாவம். ஒரு சகோதரி சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஒரு சகோதரி ஒரு புருஷனுக்கு தலைவலின்னு சொல்லி மடியில் போட்டு அப்படியே முடிய கொய்து அப்படியே இது செய்து விட்டுட்டு இப்போ பரவாயில்லம்மான்னாங்க. அப்படியே அவன் கேட்டாள், அன்பாவே கேட்டாளாம், உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் இப்படி தலைவலி வந்தால் யார் உங்களுக்கு இப்படி தலையை கொய்து விடுவான்? அவன் சொன்னானா, கல்யாணத்துக்கு முன்னால் எனக்கு தலைவலியே வர்றதில்லை. பாருங்க, மௌனமாக அது சிரிக்குது. புரியுதா அவங்களுக்கு? இன்னும் பெருமை. 2 நாள் இவரை திருத்தன்னா பேசவே கூடாது. 2 நாள் நான் சும்மா மோஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். உனக்கு தாழ்மையில் பெருமை இருக்குது. எருமை மாதிரி. இந்த எருமைக்கெல்லாம் கடைசியில் என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. சந்திரனை போல் அழகு. அல்லேலூயா. சந்திரனை போல் அழகு. சீசர்கள் போயிட்டாங்க. மறுபடியும் போய் தட்டிட்டு நிற்கிறார் பேதுரு அப்போஸ்தலன். சத்தியம் பண்ணி சபிச்சு தெரியாயின்னு சொன்னவர்கிட்ட போய் நிற்க, என்ன நேசிப்பாயா? அல்லேலூயா. என்ன நேசிப்பாயா? அல்லேலூயா. இன்னும் பொறுமைப்பா, எப்படி இருக்கு பெருமை. அல்லேலூயா. அதில் வேற எனக்கு சிலருக்கு கலரு அழகு அந்தஸ்துக்கு நான் அவங்களுக்கு இருக்கிற பெருமை எடுத்து வெயிட்டு போட்டு பார்ப்பேன். இவங்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளையும் கொஞ்சம் ஹைட்டும் கொஞ்சம் அப்படி ஜம்முனி ஒரு தோரணையாக இருந்து கொஞ்சம் வசதியெல்லாம் இருந்து ஒரு காரு பங்களாலாம் இருந்தால் இதுகளை கையில் பிடிக்க முடியும். அப்போ அதனால தானே ஆண்டவர் இந்த செம்மறி ஆட்டுக்கு இவ்வளோ போல வாழை வச்சு விட்டது. சர்வ வல்லமுள்ள தேவன் தெரிஞ்சு தானே படைக்கிறது. அல்லேலியா. அவர் யாரு? அல்லேலியா. மகாபிரிய வித்வான் ஆயிட்டு. அல்லேலியா. ஞானிகளுக்கு ஞானவான்கள் ஆயிட்டு. அல்லேலுயா. ஒன்றுமே இல்லாமல் WMA படித்து எழுதவும் பிறக்கும் வெறும் இங்கிலீஷில் தான் எழுதுறது. திருப்பி ஆண்டவர் என்ன செய்வார்? அதுக்கு படிப்பை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஒன்றுமே கொடுக்க மாட்டார். JCP மாதிரி மாற்றி வச்சுருவார். போ, நீ எங்கே போனாலும் JCPயாவே போ, ரோடு ரோலராகவே போ. இதில் பெருமை, தாழ்மை, சந்திரனின் அலங்காரம். அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாழ்மை அலங்காரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அலங்காரம். ரைட்டா? அடுத்த வேதத்தில் சொல்லி ஒலிவ மரத்தின் அலங்காரம். வேதத்தில் வாசிக்கும் போது நோவாவின் காலத்தில் எல்லா மரமும் அழுகி போச்சு, ஒலிவ மரம் மட்டும் துளிர் விட்டது. அல்லேலூயா. என்ன சோதனை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா விட்டு விலகாம ஆண்டவருக்காய் ஜீவிக்கிற வாழ்க்கை அலங்காரம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ரட்சிக்கப்படுவான். அலங்காரம். நேராயிட்டு என்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கூட்டத்தை முடிப்போம். ஏன்னா ரொம்ப நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது பரிசுத்த அலங்காரம். நான் போன திருச்சி சபையில் அவங்க சபையில் இருக்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை துணி தான் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லுன்னு நினைக்காங்க. ஒரு அலங்காரம். அவங்க சபைக்கு வரக்கூடிய எல்லா விசுவாசிகளும் வெள்ளை துணி கட்டிட்டு வராங்க. அல்லேலூயா. ஒரு அலங்காரம். பரலோக சேனைக்கு அடையாளமா பரிசுத்த அலங்காரம் வெள்ளை துணி தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆண்டோடைய சமூகத்தில் தெய்வ பிள்ளைகள் அலங்காரம். இன்றைக்கி பாருங்கள், இங்கேருந்தே ஒரு காலத்தில் நினச்ச ஆம்பளைலாம் லெக்கின்ஸு போட மாட்டானி, இப்போ பார்த்தா கரெக்டாக லெக்கின்ஸ் மாதிரியே போட்டிருக்கான். இப்படி இருக்குது, இங்கே இருக்குது பேண்ட்டு. அது என்னது கவர் வச்சு போடான் அந்த பேண்ட்டு. காலை கையை அசைக்க முடியாது. இவனெல்லாம் எங்கே கொண்டு வைக்க? அல்லேலூயா. உட்கார முடியலை, எழுந்திரிக்க முடியலை. அதுகளுக்கு சைஸுக்கு, சிலருக்கு சைஸுக்கெல்லாம் எங்கேருந்து தைக்கான்னு தெரியல லெக்கின்ஸுகளெல்லாம். அப்போ பரலோகத்தின் தேவன் தான் பாதுகாக்கணும். அல்லேலூயா. அதுகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுகளை போடுறது ஒரே இழு.
அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு இச்சைக்கு ஏதுவான எந்த தோற்றமும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். அடுத்து 7வது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆண்டவர் வரும்போது திரும்பி வரும்போது இருக்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 12:5 வாசித்தா. ஆதியாகமம் 18:10, வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 வாசித்தா. வாசிங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். போதும். ஆண்டவர் திரும்பி வரும்போது ஒரு பிள்ளையின் அனுபவத்திலே, குமாரனின் அனுபவத்திலே ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையா இருக்கணும். உலகம், மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெய ஜீவியத்தின் அனுபவத்தோடு இருக்கணும். வெளிப்படுத்தல் 12:5 வாசிங்க. சகல ஜாதிகளையும் இருப்புக்கொலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசப்பா திரும்பி வரும்போது உலகம், மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயித்தவளாக இருக்கணும். நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயங்கொள்ளுகிறன் எவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் இருப்பான். கண்களை மூடுவோமா? ஒரு சின்ன ஒரு ஒப்பு கொடுத்தல். ராபோஜன பந்திக்காக கால்களை கழுவி வந்து உட்காருவோம். கண்களை மூடுவோம். முழங்கால் முடக்கக்கூடியவங்க, ஆண்டவரே நீங்கள் திரும்பி வரும்போது எத்தனை பேர் இந்த கால வேளையில் ஏசப்பா முதலாவது முறை வந்தார் என்பதை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீங்க? மறுபடி வருவார். நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை மறுபடி என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். கேட்ட எல்லா வசனமும் ஒரே நாளில் அனுபவமாக்கணும் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக, நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் திரும்பி ஒரு ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.